நம்ம ரெண்டு பேரும் மாமா மச்சான். தெரிஞ்சவங்களுக்கு அர்ஜுனா, தெரியாதவங்களுக்கு கிருஷ்ணன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா இந்த உலகமே அசையும். இப்பேற்பட்ட நீங்களா என் மேல் சண்டைக்கு வருவது வேண்டாம் சுவாமி. என்ன மன்னிச்சிருங்க. மனம் பொறுத்து நான் செய்த தவறு மன்னிக்கிறாங்க. அண்டமே அடிந்து மண்டமே விழுந்தாலும் கிழக்க உதிக்கின்ற சூரியன் திசை வடதிசை என்ற திசை மாறி முளைத்தாலும் ஒரு காலம் அந்த கந்தர்வனை மட்டும் ஒப்படைக்க முடியாதுமா. ஒப்படைக்க முடியாதா? அப்படி என்றால் நானும் சக்கரத்தை திரும்ப போறதுல எதிரவன் சிறத்தை அழுத்தே தீர்வேன். வேண்டாம் சாமி. ஆமா, என்ன ஊட்டி வாழ என்ன ஊட்டி வளர்த்ததெல்லாம் என் தாய். உபதேசம் சொன்னது நீதானே. என்ன போட்டி வளர்த்ததெல்லாம் என் தாய். எனக்கு புத்திமதி சொன்னது நீ. அத மறந்தா என் மேல சண்டைக்கு வரீங்க மாமா. வேண்டாம் சாமி. நமக்கு ரெண்டு பேத்துக்குள்ள பிரிவினை வேண்டாம். ஒற்றுமையா வாழும். உண்மையை சொல்வதை கேளுங்க சாமி. அர்ஜுனா, தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது. நான் என்ன முழங்க தேவையில்லை. வீரனாக இருந்தால் எது உண்மையில்லை. ஏடியாக இருந்தா ஏடி பயில என்னையோ என்னுடைய அண்ணனையோ இல்ல என்னுடைய காண்டிபத்தையோ கேவலமா பேசுனீங்களே இதுவரைக்கும் நான் விட்டது கிடையாது. ஒரு பானத்தை வச்சு பிரயோகம் செய்தால் ஒன்று 10 10 100 100 1000 1000 பல லட்சமாகும். பல சதாசங்கமா பிரிஞ்சு போகும். உலகத்தை அழிக்கவே தன்னை கொண்டவனை அழகம் அர்ஜுனன். மாமா வேண்டாம் சாமி. கெஞ்சறேன், நீ மிஞ்சுற. வேண்டாம், இது நல்லதுக்கு இல்ல. கடைசி முறையாக சொல்கிறேன். கெஞ்சிரவன் சிறந்த ஒப்படைத்தால் ஒப்படைத்து விடு. இல்லை என்றால் நீயா அல்லது நானா? செத்து மடிந்தாலும் மடிவனை தவிர கொடுத்த வாக்க நிறைவேற்றாத சாக மாட்டேன் மாமா. ஆமா, இவ்வளவு தூரம் கெஞ்சுகிறேன். மிஞ்சாத மாமா. வீரன் சிறந்தா விபரீதம் நடக்கும். வேண்டாம், சொல்வதைக்கு. அகிலத்தையே அழிக்கக்கூடியவன் இந்த கண்ணன். உன்னை அழிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. மரியாதையா சொல்றேன். ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தருத்தனம் அடங்காத பெண்டீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் குறுமொழி கேளா சீடனும் பாவத்தை தீரா தீர்த்த பலனில்லை என்பார் ஏழுலகில். பெற்ற பிள்ளையா இருந்தாலும் பெற்ற தகப்பனுக்கு உதவலன்னா அது பெரும் பாறாங்கல்லுக்கு சமம். ஆமா, எவ்வளவு தூரம் கெஞ்சவன். நீ உன்னிடம் உபதேசம் கத்துக்கிட்டவன். நான் கெஞ்ச கெஞ்ச நீ மிஞ்சுகிறாய். இதுக்கு மேல் கண்ணனா காண்டிவனா இரண்டுல ஒன்று பார்க்கலாம்.
ரெண்டு ஜோடி பாடு கொடுத்துருச்சப்போ. ஒன்னா இவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். வாடா எப்படா கண்ணுக்காக போடுவோம் எடுத்து மட்டுங்களா வாடா பாக்க கண்ணு புண்டை மாமனோட சேர்ந்துட்டு கண்ணனோட சேர்ந்துட்டு நாடு கொடுக்க மாட்டேன். ஆறு ஆயிரம் ஓத்து சம்பாரிச்சது என்ன தெரியுமா எங்க பெரிய முடிய புலத்துல பெரிய சபரத வீணா போயிடும். அப்படியா? சபரத வீணா போயிடும். ஓடியா சீக்கிரமா சாவுங்க போய் நான் கரியா நான் கண்ணனை போறதுக்கு எடுத்து என்ன ராணி போட்டி விட்டாய். இதுக்கு மேல உனக்கு என்ன மரியாதை? இதோ அஷ்டசந்திர பானத்தை எடுத்து ஒன்று தொடுக்கிறேன். தொடுக்கும் போது ஏன் வேண்டான்னு வந்து பிடிக்கிற? மைத்துலா பாடத்தை தொடுக்காதே நிறுத்து. முடியாது.
கிடையாது. எடுத்த பானத்தை ஒடுக்காத விட மாட்டேன். உன் மீது எனக்கு கோபம் இல்லப்பா. என்ன மச்சான் சொல்ற? அப்படி பேசுற இப்ப கோபம் இல்ல பாக்குறோம். பாஞ்சாலாம் என்னுடைய கவட நாடகம். பாசாங்கரமா வரியா? உண்மையில் எனக்கு மீது எனக்கு கோபம் இல்ல. எல்லாம் உன்னுடைய நன்மைக்குதான். அப்ப நான் எடுத்தது எதனா விடட்டும். குழாயில் கொண்டு போய் விடுங்க. அவகிட்ட என்ன நாய போட்டு தெரியாம போடாய நன்மைக்காகதான் முதல்ல கோலாய் போட்டு இடம் போய் செட்டு போயிடும். ஆட கோழி குஞ்சு திருடி கோபாலி பையா கோழி குஞ்சு திருடவே போடும். கண்ணா மாமியால போனவன அப்பயும் சொன்னா என் தம்பி துடிச்சுவாங்க. அந்த கண்ணு நம்பி போவாதுன்னு என்னோட திமிரு. மாமன் சொல்றான் நல்லதா தான் இருக்கும். கோலாய மூடிக்கிட்டு ஆண்டி சொல்லுவான். தாசன் கேட்க போச்சு. ஆண்டி சொல்றான் தாசன். கண்ணா கேட்டு வந்துடுறா. என்னைக்கு அதான் உனக்கு இருக்குது பாருங்கடா. பாட்டு கண்டவனுக்கு பிறந்த பசங்களா? நாங்க கண்டவனுக்கு பிறந்த ஓயானு ஒருத்தருக்கே பெத்தாளா? ஏன் அது எப்படி பிறந்தா எனக்கு தெரியாது. ஏய் இங்க பாருங்கடா. என்ன மயிருங்கடா டில்லி அஷ்டாபுரம்டா. வந்தியே மூக்கல விட்டு சொல்லி போடுவேன். ஏய் எப்பயா இருந்தாலும் நாடுகாக டில்லி அஷ்டாபுரம் வந்துதான்டா. அருவமடா எங்க சொத்துறாது. என்னது? ஆறு அப்பாயா சம்பாதி. எங்க அப்பாயா சம்பாதி நாடுறாது. எங்க முன்னோர்கள் சொத்து. எனக்கும் முன்னோர்கள் சொத்து தான்டா. அப்புறம் என்னடா? டேய் நாடுகாக வந்துதான்டா. அருவமடா வாங்கடா வாங்க. உங்க அனைத்து பேத்துக்கோ வாங்க. கொட்டையை புதுக்கிறேன். உங்களுக்கு கூட கொட்டை தான் பதுக்குவேன். இங்க பொறுத்தக்கறானே கருப்பா கருஞ்சுவாரி தின்னி. டேய் வா நாடு கேக்க. உனக்கு ஓம்ப கொடுத்து காதா இருக்கா? ஏன் மாமா இப்படி செய்தாய்? என்ன காரணம்? அதுக்கு ஒரு நிமிஷம் எனக்கு பாடி கொடுக்குற வேலைக்கு நான் போயிட்டு வரேன். அண்ணா தர்மராஜனை போய் பாரு. நான் நடத்திய கவட நாடகம் இது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். தெரியுமா? எதற்காக? இதோ சத்தியத்தை அழிந்து நடப்பானா அர்ஜுனன்? இல்ல நமக்காக சத்தியத்தையே மீறுவானா? நம்மளையே எதுக்கு துணிவானா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, அதனாலதான் உன்னோட யுத்தத்துக்கு தயாரானேன். சத்தியத்தை காப்பதற்காக என்னோடு நீ யுத்தத்துக்கு தயாராயிட்ட. மாமா சொன்ன சொல் தவறுனா அது நம்முடைய சந்திரகுலத்துக்கு இருக்கின்ற நீங்க தானே சொன்னீங்க. அதனால எப்படி தவற முடியும்? அது மட்டுமல்ல, எப்படி வட்டனால் வாழ பொருளோ உருவாயே தீரும். அதற்கு சண்டை செய்வதற்கு குச்சத்திர வீட பூமி சமமான பூமி அது நமக்கு தேவைப்படும். அது மட்டுமல்ல, வட்டனால் வாழ பொருளத்தில் எதிராளிகள் உனக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அதனால வில்லிலே சேர்ந்த வீரர்கள் துரிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் உனக்கு குறையாத எடுக்க குறையாத அமராதோனி உனக்கு வேண்டும். அழியாத புறவி வேண்டும். இந்த சித்திர அதாவது எந்திர இடத்துல குறையாத ரதம் இருக்கிறது. உடையாத ரதமும் அழியாத எடுக்கெடுக்க குறையாத அம்பராதோனியும் அழியாத புறவியும் இந்த 18 நாள் சண்டைக்கு உனக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்ல, இந்த குருச்சேத்திரம் சொல்லக்கூடிய பெரிய பீடபூமி கந்தர்வம் இருக்குது. அந்த கந்தர்வம் இருக்கிற பீடபூமி உனக்கு வாங்கி கொடுக்கணும். சண்டைக்கு தாரவாத்து கொடுக்கணும். இந்த குறையாத அம்பராதோனியும் அழியாத புறவியும் உடையாத ரதமும் அர்ஜுனுக்கு வாங்கி கொடுக்கவே நான் ஆடிய திருவிளையாடல்
அதனால என் மேல் கோபம் வேண்டாம் அர்ஜுனா, சமாதானமா போயிடலாம்னு சொல்றீங்க. சரி மாமா, நீங்க சொல்படி அந்த குறையாத அம்பராதோனையும் உடையாத ரதமும் அதாவது அழியாத துறவையும் இந்த குருட்சேத்திர பீடபூமியும் எனக்கு கந்தர்வங்கிட்ட வாங்கி கொடுக்கறன்னு நீங்க உறுதி கொடுத்துட்டீங்க. அதனால இப்ப கந்தர்வன் தலை உங்க பாதத்துக்கு வரணும். வர சொல்றேன். கந்தர்வா, மாமனிட சொன்னேன் அடுக்கனுடைய எடுத்துரை தாளம் அதெல்லாம் முடியாது அர்ஜுனா. கந்தனுடைய தலை என் பாதத்துக்கு வரணும்னு ஒரே முடிவா நிக்கிறாரு. அதனால உயிரோட வச்சாலும் ஒண்ணுதான், அறுத்து பாதத்துல வச்சாலும் ஒண்ணுதான். அதனால உன்னுடைய தலைய கந்தரவன் தலைய பாதத்துல வச்சு கும்பிடு சாமி பாதத்துல. கேட்கிறார் கந்தர்வா, உன்னோட குருட்சேத்திர பீடபூமி இருக்குதான். அந்த குருட்சேத்திர பீடபூமியை நாளைக்கு துரியோதனாதிகளுக்கு பாண்டவருக்கு சண்டை ஏற்படும் போது இந்த 18 நாள் சண்டைக்காக வேண்டி உன்னுடைய குருட்சேத்திர பீடபூமியை எங்களுக்கு தாரவாத்து கொடுக்கணும். அப்படியே கோழிமணி வச்சால உண்டு போவாத நாடு எனக்கு. அதனால அப்படியே குருட்சேத்திர பீடபூமியை அந்த 18 நாள் சண்டைக்கு நான் அப்படியே ஒப்படைக்கிறேன். அப்படியே 18 நாள் சண்டைக்கு அந்த ராத்தை அப்படியே நான் ஒப்படைக்கிறேன். உடையாத ரதமும் குறையாத அம்பராதோனியும் அழியாத புறவையும் 18 நாள் சண்டைக்காக வேண்டி எனக்கு நீ தருகிறாயா? மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் மாமா. எங்களுக்கு நாங்க புத்திரபாகியம் கந்தர்வன் கேட்கிறார், 27 பொண்டாட்டிகளை தாலி கட்டியும் எனக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதுவும் இல்லை. நான் அதனாலதான் தெய்வலோகத்தை தேடி போனேன். ஓர வழியில பல அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதனால மன்னிச்சு மனம் பொறுத்துக்குங்க, எனக்கு புத்திரபாகியத்தை கொடுன்னு கேட்கிறார் சுவாமி. அந்த பிள்ளை செல்வத்தை கொடுத்தாருங்க. முதல் மனைவி லலிதாவுக்கு சந்தானம் உண்டாகும். இப்பொழுது யாராவது கந்தர்வனம் முடிந்து விட்டது, நாங்க அடுத்த வனத்துக்கு நாங்க போக வேண்டும். 8வது வனம் குருமகாரி சிவனம். அந்த குருமகாரி சிவனத்துக்கு போங்கன்னு மாயவன் சொல்றார். அப்படியானால் நாங்கள் அப்படியே போகிறோம். கேளுங்கள் மகாஜனங்களே, ஸ்ரீ மகாபாரதத்தில் ஓர் பாகமா வழக்கம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுக்கு சண்டை வந்ததுனால கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. ஆகாய கந்தர்வனை மனைவிமாரில கூட்டிக்கிட்டு புல்லவரத்துக்கு போனதுனால ஆகாய கந்தர்வ பர்வதம் என்ன நாடகம் இத்துடன் வரம் கொடுத்ததுடன் புள்ள செல்வத்தை கொடுத்ததுடன் எங்களுடைய நாடகம் முடிவடைகிறது. எங்கள் நாடு